அடியே இருக்கு, இங்கே வாடி. சொல்லுங்க அத்தை, என்ன வேணும்? அடியே காலையில் என்னடி சமைக்க போகிறேன்? அத்தை தேங்காய் சட்னியும் தோசையும் வைக்கலான்னு இருக்கேன், வேணும்னா உங்களுக்கு ஊற்றி தட்ட மாட்டேன். அடியே தேங்காய் சட்னி சாப்பிட்டு சாப்பிட்டு நெஞ்சு கறிக்குதுடி. எதனா வித்தியாசமாக தக்காளி சட்னி பூண்டு சட்னி எதனா அரைச்சி எடுத்துகிட்டு வா. இந்த கிளவிக்கு வர வேலையே இல்லை. இந்த சட்னி யாரா அந்த சட்னி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குது பாரு. எதனா சட்னி அரைச்சமா எதனா தின்னுட்டு போனோமான்னு வேலையை பார்த்து விட்டுட்டு நல்லா வாய்க்கு ருசியாக கேட்குது. தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி சட்னிலாம் சாப்பிட முடியுமா? தக்காளி விலை 100 ரூபான்னு விற்கிது, பூண்டோட விலை 150 ரூபான்னு விற்கிது. இந்த கேள்வினா வாய்க்கு வசாமல் நல்லா தக்காளி சட்னி பூண்டு சட்னி கேட்கலாம். இரு நான் உனக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சி தருவேன். தின்னு தின்னா போ. தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு போனால் திட்டுவாளே. சரி ஃப்ரிட்ஜை திறந்து எத்தனை தக்காளி பழம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒத்த காய்கறியும் காணும், ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுட்டு என்னத்தை செய்கிறது? இப்போ நம்ம கேள்விக்கு வர தக்காளி சட்னி கேட்குதே, நம்ம என்ன பண்ணுறது? சரி ஒரு ஐடியா. 4 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா அரைன்னு அரைச்சி அதில் கொஞ்சோண்டு புளியை வச்சு அரைச்சி நல்லா ரெட் கலராக கொடுத்து சட்னி இதுதான் தக்காளி சட்னி சொல்லி கொடுப்போம். கேள்வி நம்மளாம் நம்புது, நம்மளாம் போகுது, நமக்கு வேலை முடிஞ்சுது.